Hi, Hey, hi. how are you? I'm fine. How are you doing? Yeah, doing good. I saw your videos. I'm very useful. It's very useful. Oh, nice. It's my pleasure. Okay. Recent times உங்களோட fundamentals of data structures videos நான் பார்த்தேன். Okay. I learned a lot from there. Oh, thank you so But the, much. but in the same topic, I want to know some little more. Can you please teach me strings operation? Yeah, sure. Okay. Now we Okay. will discuss about strings. Okay. இது வந்து எதுல வருதுன்னா யூனிட் ஒன்னுல ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் ஒன் டாபிக் கீழே வருது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட நோட்ஸ் வந்து வேணும்னா கூகுள்ல போயிட்டு, என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? Yes. கூகுள்ல போயிட்டு நஸ்டின் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிளாக்ல போய் நீங்க வந்து இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். Okay. Can you please show me the block right? Wait, I'll show it. You just go to Google and type Nastrin word, it will show my blog. Okay, in that blog go to theory UG and select what are all the subjects you require. You select fundamentals of data structures here. The page will open. Okay. Using this page you can download the notes. Okay, now I'm downloading Okay. unit 1 notes here. Already I have downloaded. I just explain it with using this notes. Okay, string operations. Do you know string? What is string? No. You don't know? Yes, I Okay. don't know. Okay, no problem. We will discuss. String is nothing but a collection of characters. Okay, already I have given some definition here. A string is nothing but a collection of characters or digits or symbols. அப்படின்னா இப்போ ஒரு string அப்படின்னா இப்போ நான் hello அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ hello அப்படின்னா collection of characters இருக்கு. H ஒரு கேரக்டர், E ஒரு கேரக்டர், L ஒரு கேரக்டர், அடுத்த எல் ஒரு கேரக்டர், ஓ ஒரு கேரக்டர், அப்படிதானே? அப்ப இதை வந்து கலெக்ஷன் ஆஃப் Yes. கேரக்டர்ஸ் நான் ஸ்ட்ரிங்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா Okay. நான் சம் நம்பர்ஸ் கூட நான் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். எப்போ நான் சொல்லலாம்னா இது வந்து ஒரு கோட்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் ஸ்ட்ரிங். Okay. Everything should be defined inside the codes is known as string. Okay. Okay, அப்போ string is a collection of characters, digits and symbols enclosed within double quotes is called a string. ஓகேவா? இப்போ இந்த ஒரு string நான் வந்து double quotesக்குள்ள கொடுத்துட்டேன். So enclosed within a double quotes is known as string. This is what the string definition. Okay, Okay. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் a string. இப்போ நான் கேரக்டர்ல தான் டிஃபைன் பண்றேன், அப்படிதானே? ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ கேரக்டர் இஸ் அ டேட்டா டைப். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் சம் மெமரி அலோகேஷன்ஸ் இருக்கும். கேரக்டருக்கு நம்ம வந்து ஒரு பைட் அலோகேட் பண்றோம். ஓகே, ஈச் கேரக்டர், Okay. ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் ஒரு பைட் அலோகேட் பண்றேன். அப்போ ஹைச்சுக்கு ஒரு கேரக்டர், E2, L3, L4, O5. So totally I have allocated 5 characters for 5 bytes for this. Okay. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல எவ்வளோ கேரக்டர்ஸ், எவ்வளோ பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கும்? Same 5 bytes. சேம் 5 பைட்ஸ். வெரி குட். இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க,
இந்த நோட்ஸை ஜஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டு நோட்ஸை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஹார்ட் காப்பி எடுத்து கையில வச்சுட்டு இந்த வீடியோவை லிசன் பண்ணி மேட்ச் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா புரியும். ஒரு புக்கை பார்த்து நம்ம ஃபுல்லா படிச்சு அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறதை விட இந்த நோட்ஸ்ல இருந்து ஈஸியா நம்ம வந்து வீடியோ பார்க்கும்போது நம்மளால மேட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா எவ்ரி ஸ்ட்ரிங் இஸ் டெர்மினேட்டட் வித் நல் கேரக்டர். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் லாஸ்ட்ல ஒரு நல் கேரக்டர் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒரு நல் கேரக்டர் இருக்கு. அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங்கோட டிக்ளரேஷன் எப்படின்னா டேட்டா டைப் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ கேரக்டர் இஸ் அ டேட்டா டைப். அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதோட சைஸ் என்ன அப்படின்னு நம்ம அலோகேட் பண்ணணும். இப்போ நம்ம 2 waysல ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டர். கேரக்டர் இஸ் தி டேட்டா டைப். ஏ வந்து ஸ்ட்ரிங்கோட நேமு, அதோட சைஸ், எவ்வளோ லெட்டர்ஸ் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம், எவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கோட சைஸ். ஓகேவா? அப்போ இங்க நம்ம 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். 20 கேரக்டர்ஸ்க்கு மேல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் அந்த சைஸோட யூஸ். ஓகே. String will be initialized by using 2 ways. First one is by using constant and second one is initialization list. இப்போ பாருங்க, கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்றோம் அப்படின்னா கேரக்டர் இஸ் தி டேட்டா டைப். நம்ம டேட்டா டைப் கொடுத்துடணும். ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் இங்க என்ன கொடுத்துருக்கோம், எஸ்டிஆர்ங்கிறது ஸ்ட்ரிங்கோட நேம். அதுல எவ்வளவு சைஸ், 6 கேரக்டர்ஸ் தான் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? வித்தின் டபுள் கோட்ஸ் நான் என்ன டிக்ளேர் பண்ணிருக்கேன், hello is my string. அப்ப how many characters are there? 5 characters. 5 characters. How many bytes it occupy? 5 bytes. 5 bytes. Very good. Next, string வந்து நம்ம இனிஷியலைசேஷன் லிஸ்ட் வச்சு கூட நம்மளால இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ நான் லிஸ்ட் வச்சு இனிஷியலைஸ் பண்ணும்போது the same thing, character is the data type and str is the name of the string and 6 is the size of the string. ஓகேவா? using இந்த brackets யூஸ் பண்ணி we have to declare, we have to initialize the string variable, string values. First one is character, height is the character. அதுக்குள்ள நான் இத சிங்கிள் கோட்டா கொடுத்திருக்கேன். அடுத்து e, l, l, o, இந்த 5 கேரக்டர்ஸை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா நான் ஒரு நல் கேரக்டர் இந்த இடத்துல அசைன் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரிங் இனிஷியலைசேஷன் பை லிஸ்ட். லிஸ்ட் வச்சு நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சிங்கிள் கோட்குள்ள கொடுத்து இண்டிவிஜுவலா நம்ம அசைன் பண்ணிட்டு ஃபைனலி நம்ம வந்து நல் கேரக்டர் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, I can understand. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் இன் சி. எங்க அதெல்லாம் டிஃபைன் ஆயிருக்குன்னா நம்ம ஹெடர் ஃபைல்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுவோம். அப்படிதானே? ஹெடர் ஃபைல்ஸ்ல ஹேஷ் இன்க்ளூட் std io.h conio.h நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அது போல நம்ம string .h அப்படின்னு இன்க்ளூட் பண்ணுவோம் ஹெடர் ஃபைல். அந்த string .hக்குள்ள இந்த ஸ்ட்ரிங் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டிஃபைன்டா இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுடைய யூஸ் என்ன அப்படின்னு மட்டும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே. Okay. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து string lenof. உங்களுக்கு அந்த நேம் வச்சாலே தெரியும். lenof மீன்ஸ் லென்த் ஃபைண்ட் பண்ணுது, அப்படிதானே? அப்ப இட் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம string lenof functions, it is already predefined in header file. You just use this name and see the value. Okay, இப்போ வந்து நம்ம பார்க்கணும். lenofக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், a ஈக்குவல் டு, நான் ஸ்ட்ரிங் தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஹலோ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ லென் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? 6 ன்னு வரும். 6 ன்னு வரணும். because how many characters are stored in that a, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படிதானா? அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? 6 ன்னு வரணும். how many characters இருக்கு? 6 இருக்கு. சோ இந்த ஆபரேஷனை பண்றதுக்கு தான் நான் லென் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஆனா நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் அது எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு str lenofங்கிறதா அந்த ஃபங்க்ஷனுடைய நேம். அதுக்குள்ள ஸ்ட்ரிங்கோட நேம் கொடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ல நான் ஹாய்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப str lenof s ன்னு கொடுத்தா ஹாய்ல how many characters are present?
3 characters. 3 It characters. returns length of the string is வந்து 3 அப்படின்னு எனக்கு return பண்ணும். Okay. Okay. We will discuss with some other example. B equal to how. Okay. Can you say the syntax? str len of b. B. So what it returns? What's the output? 3. Output is 3. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிதானே? Okay, we'll move on to the next topic, that is string copy. str copy of function. இந்த copy of function ஆல்ரெடி நமக்கு அந்த string.hங்கிற header file குள்ள இருக்குது. copy of function உடைய யூஸ் என்னன்னா source string-ஐயும் destination string-ஐயும் combine பண்ணும். For example, ஏல எனக்கு national அப்படின்னு இருக்கு, B-ல எனக்கு காலேஜ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஏயையும் பியையும் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் நேம்? காப்பி ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிதானே? இப்போ எனக்கு B-ல காலேஜ்னு இருக்கு, ஏலையும் எனக்கு காலேஜ்னு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? B-ல இருக்க காலேஜ்ங்கிறத ஏக்கு காப்பி பண்ணணும். Am I correct? So for that purpose, we are using strcpy function. It copies the store string to the destination string. Okay. இப்போ இதோட syntax இதுதான். strcpyங்கிறது அதோட syntax. இதுல வந்து destination கொடுத்துட்டு நம்ம source கொடுக்கிறோம். இப்போ for example S1ல hiன்னு இருக்கு, S2ல welcome இருக்கு. இப்போ S1, S2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? S2 is copied to S1. Okay. Okay. இப்போ அப்ப S1 பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? நான் என்ன சொன்னேன்? இந்த S1 அப்படிங்கிறது எங்க காப்பி ஆயிருக்கும்? S2 அப்படிங்கிறது S1ல காப்பி ஆயிருக்கும். அப்படிதானே? S2 ஓட கண்டென்ட் என்ன? வெல்கம். இப்போ வெல்கம் அப்படிங்கிறது S1ல காப்பி ஆயிடுச்சு. அப்ப S1 என்னவா இருக்கும்? வெல்கமா இருக்கும். இதுதான் வந்து str copy of function. Any doubt? Okay. Can I copy the S1? You need to copy S1. You just change it here. Instead of S1, you need to give S2 here. And instead of S2, replace S1. Okay. Thank you. Okay. Next one, string cat-off function. Cat-off function means concatenations. Concatenation function பண்றது. Concatenation-னா ரெண்டு string-ஐ வந்து combine பண்றது. Okay. இப்போ அதோட சின்டாக்ஸ் என்னன்னா, அது முன்னாடி உள்ளதுக்கு வந்து strcpy காப்பி ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு, இதுக்கு str cat. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கமா செகண்ட் ஸ்ட்ரிங். எப்பவுமே ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்னா இந்த சைடு செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு போகும். ஓகே. டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸ்க்கு போகும். அதே போலதான் இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் போய் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல ஜாயின் ஆகும். ஓகேவா? சோ இத நான் எப்படி சொல்லலாம்னா ரைட் டு லெஃப்ட், எப்பவுமே ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்க்கு நடக்கும். ஓகே. இப்ப S1ல ஹாய்னு இருக்கு, S2ல வெல்கம்னு இருக்கு. அப்ப S1, S2 ன்னு கொடுத்தீங்கன்னா S2ல என்ன இருக்கு? வெல்கம். S1ல என்ன இருக்கு? ஹாய். எப்பவுமே ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? S2ல லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போகும். அப்படிதானே? அப்ப லெஃப்ட் சைடுல ஹாய் இருக்கு, ரைட் சைடுல வெல்கம் இருக்கு. வெல்கம் வந்து ஹாய் கூட போய் கம்பைன்ட் ஆயிரும். So now S1 value is hi welcome. Can you understand? Yes. Okay. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அதுக்காக எழுதியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்ல நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், stdio.h அண்ட் string.h. stdio.h எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்காக. இந்த இன்புட் லைன் printf scanfலாம் ஒர்க் ஆகணும்னா நம்ம stdio.h கண்டிப்பா கொடுக்கணும். string.hங்கிற ஹெடர் ஃபைல் கொடுக்கறனால தான் நம்ம இதுவரை என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம்? str len of function, str cpy of function, str cat of function. இந்த மூணு ஃபங்க்ஷனுமே ஆல்ரெடி predefined in string.h, so that we have included this header file here. Okay. And now இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டோம். இப்போ
str1ல நான் ஹலோன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். str2ல வேர்ல்டுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். str3ல ஐ ஜஸ்ட் எதுவுமே நான் டிக்ளேர் பண்ணல, இனிஷியலைஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுலயும் நான் மேக்ஸிமம் 20 கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இது மூணையுமே நான் கேரக்டர் டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிக்ளரேஷனை பார்த்தா இது என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். வாட் இஸ் திஸ்? கேரக்டர் str1 of சைஸ் கொடுத்து நான் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். அப்படிதானா? ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் அதோட சின்டாக்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் இன்டீஜர்ல லென் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் str காப்பி ஃபங்க்ஷன் பண்ண போறேன். இந்த காப்பி ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா str3, str1. ஓகே, இப்போ யார் எங்க காப்பி ஆவாங்க? str3ல இருக்கக்கூடிய கண்டென்ட் str1ல இருக்கக்கூடிய ஹலோ வந்து str3ல காப்பி ஆகும். எஸ், எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் தான் வொர்க் ஆகும் இல்லையா? அப்போ str1ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? ஹலோ கொடுத்திருக்கோம். அந்த ஹலோ எங்க போய் ஸ்டோர் ஆகும்? str3ல ஸ்டோர் ஆகும். இப்போ நான் str3 பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா என்னோட அவுட்புட் என்ன இருக்கும்? ஹலோன்னு இருக்கும். ஹலோன்னு இருக்கும். So the output here is hello. Okay, இப்போ நம்ம கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ரெண்டு ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பைன் பண்ண போறோம், ரைட்? அப்போ இதுவுமே சேம் திங். லெஃப்ட் ரைட்ல இருக்கிறது லெஃப்ட் கூட போய் கம்பைன் ஆகும். str1ல என்ன இருக்கு? ஹலோ இருக்கு. str2ல என்ன இருக்கு? வேர்ல்ட். இப்போ யார் எங்க கம்பைன் ஆவாங்க? str2ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து str1 கூட கம்பைன் ஆகும். str2ல இருக்க ஹலோ வேர்ல்ட் yes str1ல போய் கம்பைன்ட் ஆகும். so the concatenation string is hello world. okay, now நம்ம len of function யூஸ் பண்ணி பார்ப்போம். len அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நான் இந்த len of ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்றேன். str len of str1. str1 உடைய லென்த்தை கண்டுபிடிச்சு நான் எதுல ஸ்டோர் பண்றேன்? len அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. str len of str1. str1ல என்ன இருக்கு? ஹலோ இருக்கு. ஹலோ உடைய லென்த் என்ன? 5. அப்போ இந்த டோட்டலி இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும்? 5 னு ரிட்டர்ன் ஆகும். இந்த 5 எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? லென்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் லென்னை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 5 னு பிரிண்ட் ஆகும். The length of this string 1 is, sorry, ஒரு சின்ன மிஸ்டேக். 1 is string 1 is 5. Okay. Oh no, it's not correct. I have a doubt. ஆல்ரெடி நம்ம மேல இருக்க processல concatenation operation பண்ணிருக்கோம். அப்போ string 1ல என்ன இருக்கு? எனக்கு hello world அப்படிங்கற கண்டென்ட் தான். அப்போ அந்த ஹலோவோட லென்த்தை பார்க்காது. hello world ஓட லென்த் hello world ஓட லென்த். yes, that is 10. so that it returns 10. okay, ஏனா இந்த இடத்துல str1 hello world மாறிடுச்சு. அப்போ இந்த hello world உடைய லென்த்தை தான் பார்க்கும் இல்லையா? அப்போ hello worldல 10 இருக்கனால 10 வந்து லென்ல ஸ்டோர் ஆயிருக்கும். so the length value is 10. okay, next we will move on to the next one, that is string comparison function. இது வந்து கொஞ்சம் somewhat complicated. இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங்கை வந்து நான் கம்பேர் பண்ண போறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். a equal to 5. okay, b equal to 10. நான் இப்போ கண்டிஷன் செக் பண்ண சொல்றேன். a equal to b. condition true or false? false. இந்த இடத்துல என்ன நடக்கும்? 5 equal to 10 நமக்கு தெரியும் 5 is not equal to 10. we know that. so நம்ம false ன்னு சொல்றோம். again I will declare some more values. a equal to 10 and then b equal to 10. now I am doing this same checking operation. a equal to b. what it returns? It returns true, right?
hello, 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 Hello. any problem? Yes, I can't hear you for last Okay, few okay, minutes. okay, okay. Now I'm declaring A equal to 10 and B equal to 10. A equal to B. Here A will be replaced by 10 and B will be replaced by 10. Okay. இப்போ check பண்ணும்போது A equal to B. The condition is true. So it returns true. இப்போ நம்மளால ரெண்டுமே இன்டீஜர் அப்படிங்கும்போது நம்மளால சொல்ல முடியுது கரெக்டா? இப்போ பாருங்க A equal to நான் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்றேன் தட் இஸ் ஹைட். அதே போல நான் வந்து பின்னு டிக்ளேர் பண்றேன் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவலா நம்மளால செக் பண்ண முடியுமா? நவ் வாட் ஐ நீட் டு செக் இஸ் ஏ ஈக்குவல் டு பி. இந்த மாதிரி செக் பண்ண முடியுமா? வேல்யூஸை நம்மளால செக் பண்ண முடியும். கேரக்டர்ஸை செக் பண்ண முடியுமா? ஹைட்ஸும் சியும் ஈக்குவலானா சொல்ல முடியுமா? It's complicated. It's somewhat complicated, right? So இந்த மாதிரி ஸ்ட்ரிங், ஆனா ஸ்ட்ரிங்லயும் கம்பேரிசன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் strcmp ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் strcmp ஆஃப் string 1, string 2 அப்படின்னு நம்ம செக் பண்றோம். இதுல சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா first string வந்து is greater than second string na it returns positive number. Okay. Let me explain with one example. A equal to hello, B equal to hi. Okay. First string, what is the first string name? A. A. First string is greater than second string. What is the second string name? B. B. This is not the exact way of declaration. Using character data type and then name and then need to give size 20. Inside the quotes we need to declare. Am I correct? Yes. Character B of 20. Okay. Now நான் என்ன செக் பண்ணணும்னா A greater than B அப்படின்னு நான் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை விட செகண்ட் ஸ்ட்ரிங்கை விட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா வாட் இட் ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவ் நம்பர். இது வந்து ஒரு ரூல். ஓகே. அண்ட் செகண்ட் ரூல் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் லெஸ் தென் தி செகண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் நம்பர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் லெஸ் தென் second string means it returns negative number. And then if the first string and the second string are equal means it returns 0. A equal to B means it returns 0. These are all the rules we need to follow. Okay. ஓகே. இதுக்கு அப்புறம் சரி ஓகே. இப்போ நம்ம இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஹலோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், ஆனா இதுவே வேல்யூஸா இருந்தா நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகேவா? இப்போ அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஆல் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, இந்த மாதிரி அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பா லெஸ் தென் லோயர் கேஸ் லெட்டரா தான் இருக்கும். ஓகே. ஏன் அப்படின்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூஸ் வந்து 65 to 90 தான் இருக்கும். அப்பர் கேஸ் லெட்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூஸ். ஓகே. லோயர் கேஸ் லெட்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 97 to 122 இருக்கும். இப்போ தெரியுதா அதோட ஆஸ்கி வேல்யூஸ் ஜாஸ்தி? லோயர் கேஸ் லெட்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூஸ் தான் ஜாஸ்தி. அதனால என்ன சொல்றாங்கன்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே ஆல் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர்
less than or lower case letters அப்படின்னு சொல்லிட்டாங்க. Okay. ஓகே, இப்போ டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம் 0 to 9. ஏன்னா நம்ம டிஜிட்ஸையும் ஸ்ட்ரிங்ல டிக்ளேர் பண்ணலாம் அப்படிதானே. இன்சைட் தி கோட்ஸ்ல போட்டீங்கன்னா டிஜிட்ஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ 0ல இருந்து 9 வரை இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாமே அந்த டிஜிட்ஸோடைய ஆஸ்கி வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 48 to 57 தான் இருக்கும். அப்போ இது எதை விட லெஸ் தென்? Uppercase letters விட. Yes, all digits are less than uppercase letters. Uppercase. Next one more condition. Spaces கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணும்போது நான் இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஹலோ வேர்ல்ட். இந்த மாதிரி நான் ஸ்பேஸ் கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கலாம், அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸையும் நான் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கும் ரூல் கொடுத்துருக்காங்க. ஸ்பேசஸ் எல்லாமே ஸ்பேசஸ் ஆர் லெஸ் தென் ஆல் பிரிண்டிங் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது இல்ல, இது எல்லாமே சின்னது. எதை விடனா நீ அப்பர் கேஸ் லெட்டரா பிரிண்ட் பண்ணிருந்தாலும் சரி, லோயர் கேஸ் லெட்டரா இருந்தாலும் சரி, நம்பர்ஸா இருந்தாலும் சரி, இது ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த பிரிண்ட் பண்ணதை விட ஸ்பேசஸ் கண்டிப்பா சின்னதா தான் இருக்கும். ஓகே ஓகே. இதோட ஆஸ்கி வேல்யூஸ் பார்த்தோம்னா ஸ்பேசஸோட ஆஸ்கி வேல்யூஸ் 32. ஓகே. அப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, which one is highest? lower case letters தான் first. Second one is upper case. Third one is digits. Fourth one is spaces. Okay. இப்போ நான் கம்பேரிசன் எப்படி நடக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் நம்ம தியரியில கொடுக்கல, பட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸ்ட்ரிங் கம்பேரிசன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், கேரக்டர், ஒரு நேம் கொடுப்போம், ஏ சைஸ் ஏ ஆஃப் 20 equal to hi. Okay, இப்போ character is 1 of 20 equal to I have changed last character. Okay வா? இப்போ எப்படி கம்பேரிசன் நடக்கும்னா இதோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரெண்டுமே ஈக்குவல், அப்படிதானா? அடுத்த கேரக்டர் ரெண்டுமே ஈக்குவல். இப்போ இந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துல இந்த கேரக்டரையும் பார்க்கும், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. am I correct? அப்போ யாரு ஃபர்ஸ்ட் வருவா? ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்படிதானே? ஈக்கு அப்புறம் அல்பபெட் பாருங்க, ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஐ வரும், அப்படிதானே? அப்போ string 1, that means first string s is greater than s1. யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க லெஸ்ஸர் வேல்யூ, யார் அடுத்து வர்றாங்களோ அவங்க கிரேட்டர் தென் வேல்யூ. ஓகே அப்ப s1 தான் பின்னாடி வரும் இல்லையா? அப்ப s தான் ஃபர்ஸ்ட் வரும், கிரேட்டர் வேல்யூ. கரெக்ட்டா? s is greater than s1. ஓகே. இந்த கண்டிஷன் பாருங்க, first string is greater than second string means it returns positive number. ஓகேவா? இது அப்படியே மாத்தி போடுங்க. இந்த இடத்துல ஈ வருது, இந்த இடத்துல ஐ வருது. சோ ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும்ல, ஈயை விட ஐ வந்து கிரேட்டர், ரைட்? சோ now s is less than s1. So it returns negative number. இப்போ இதுமே ஹாய், all are same, so it returns 0. S is equal to s1, so it returns 0. okay, இந்த பேசிக்ல தான் ஸ்ட்ரிங் கம்பேரிசன் ஒர்க் ஆகும். okay, now moving on to the next topic, that is string lower of function. lower of function ஒண்ணுமே இல்ல, str lower of ன்னு கொடுத்து இதுக்குள்ள string நேம் கொடுத்துட்டோம்னா எல்லாமே lower case letters ஆ மாறிடும். இப்போ str of 10 equal to hello ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ str lower of hello ன்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து எல்லா upper case lettersமே lower case letters ஆ மாறிடுச்சு. okay,
நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ல என்ன நடக்கும்? லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸா மாட்டும். ஜஸ்ட் ஆப்போசிட் டு லோயர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இடத்துல எஸ்டிஆர் அப்பர் ஆஃப்னு கொடுத்து ஸ்ட்ரிங் நேம கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் இங்க ஹலோ அப்படின்னு இருக்கு. இங்க பார்த்தோம்னா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இதுல ஆல்ரெடி அப்பர் கேஸ் லெட்டர்ஸா யார் இருக்காங்கன்னா ஹைச்இ ஆல்ரெடி அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். இந்த எல்எல்ஓ மட்டும்தான் லோயர் கேஸ் லெட்டர்ஸ், ரைட்? So these characters alone will be changed to uppercase letters. That is hello. Okay. Next one is string reverse of function. String reverse of function means hello ன்னு கொடுத்தா O-len reverse ஆகணும். So str ல நான் hello ன்னு declare பண்ணியிருக்கேன். Now str reverse of function நான் யூஸ் பண்றேன். So it prints O-len. It just reverse this string O-L-L-E-H. Okay. Okay. இது வந்து ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்போம். ஸ்ட்ரிங்ல என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அது வந்து டிட்டர்மைன்ஸ் தி லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங். காப்பி ஆஃப் ஃபங்க்ஷன் காப்பீஸ் தி ஸ்ட்ரிங் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். கம்பேரிசன் கம்பேர் பண்ணும். லோயர் ஆஃப் அப்பர் ஆஃப் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ரேஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் கம்பேரிசனுக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராம் பார்த்து நம்ம இதை முடிப்போம். கேரக்டர் S1 இல்ல S1ல என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்க? அதோட S1 ஓட சைஸ் மேக்ஸிமம் 20, S2 ஓட சைஸ் மேக்ஸிமம் 20. நெக்ஸ்ட் இன்டீஜர்ல வேல்யூன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இந்த printfல enter தி ஸ்ட்ரிங். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்றேன். தட் இஸ் நான் ABC அப்படின்னு நான் என்டர் பண்றேன். ஓகே, இப்போ அதை கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் print 2ல enter தி ஸ்ட்ரிங். ஹியர் ஆல்சோ ஐ எம் என்டரிங் ஒன் மோர் ஸ்ட்ரிங் தட் ஆல்சோ ABC. இப்போ ரெண்டு கம்பேர் பண்றேன். ஸ்ட்ரிங் strcmp ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணுது. ஓகே, கம்பேர் பண்ணோம். யாரை கம்பேர் பண்ணோம்? ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2ஐயும் கம்பேர் பண்ணோம். வாட் இஸ் அவர் ஸ்ட்ரிங் 1? தட் இஸ் ABC. வாட் இஸ் அவர் ஸ்ட்ரிங் 2? தட் இஸ் ஆல்சோ ABC. So what it returns here? It returns hello. Hello. It returns what? It returns ABC. Zero. Because 0 equal. Yes, இது compare பண்ணும். Both the strings are equal means it returns 0. First string is greater than second string means positive number. First string is less than second string means negative number. அது நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது போல. இப்போ இந்த இடத்துல ரெண்டே கம்பேர் பண்ணுது. நமக்கு it returns 0. அந்த 0 எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? வேல்யூல ஸ்டோர் ஆயிருக்கும், ரைட்? Yes. இப்போ இந்த 0 equal to 0. Condition is true. If condition check பண்ணுது, condition true. True means two strings are equal. I'll change the value. இந்த இடத்துல C, A, B, C க்கு பதிலா நான் E ன்னு போடுறேன். இப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்? First string is less than second string. Actually இது lesser value, இது greater. So first string is less than second value. Less than second string. The first string less than second value means rule என்ன? Negative number. First string is less than second string means negative number. So இந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. மேபி அது -1 ஏதோ சம்திங். அது எதுவா இருந்தாலும் சரி ஈக்குவல் 0வா இருக்காது. So two strings are not equal. Not equal. Okay. Here நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன வாங்கியிருக்கோம்னா கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம். செகண்ட் இன்புட் ப்ரோக்ராமிங் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். Not equal. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் அரேஸ் டிக்ளேர் பண்ணும்போது 2 dimensional அரேஸ் கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதோட டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் இஸ் தி டேட்டா டைப், அரேயோட நேமு, ரோ சைஸ் என்ன, காலம் சைஸ் என்னன்னு கொடுத்துடணும். இப்போ 2 waysல அகைன் நம்ம டிக்ளேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இனிஷியலைசேஷன் லிஸ்ட். இப்போ பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2 ஸ்ட்ரிங்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்து 20. ஓகே, நான் ராமுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, சாம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். நான் 2 ஸ்ட்ரிங் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் இங்க 3 இருக்கு. நான் 20 வரை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, லிஸ்ட் வச்சு நான் டிக்ளேர் பண்ணும்போது ராம வந்து நான் இப்படி இண்டிவிஜுவலா பிரிச்சிருவேன். ஆர் ஒரு கேரக்டர், ஏ ஒரு கேரக்டர், எம் ஒரு கேரக்டர், லாஸ்ட்ல கண்டிப்பா நல் ஸ்ட்ரிங் போடணும். அதே போல சாமையும் நான் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட். அதை நான் இன்சைட் இந்த பெரிய லிஸ்ட்டுக்கு உள்ள போட்டு டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே. இங்க நம்ம வந்து ஜஸ்ட் அந்த இதை கெட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். hash include stdio.h header file void main. ஒரு இன்டிஜர்ல ஐன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதே போல இது வந்து ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் 3 ஸ்ட்ரிங் நான் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் இஸ் 20. ஓகே,
இப்போ நான் Okay. வந்து நேம் என்டர் பண்ணும்போது என்னால 3 ஸ்ட்ரிங் தான் வாங்க முடியும். ஸோ நான் ஐ லெஸ் தென் 3 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபார்முலா Okay. போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலி எஸ் ஆஃப் ஐல நான் வாங்க போறேன். இனிஷியலி எஸ் ஆஃப் ஜீரோல ஒன்று ஸ்டோர் ஆகும், எஸ் ஆஃப் ஒன்ல ஒன்று ஸ்டோர் ஆகும், எஸ் ஆஃப் டூல ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகும். அகைன் த சேம் திங், ஸ்டூடெண்டோட நேம் வாங்க போறோம். அதுவும் அப்படிதான். ஐ ஈக்குவல் டு ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது. ஐ லெஸ் தென் 3ன்னு போட்டிருக்கோம். பிகாஸ் நான் இங்க வந்து 3 ஸ்ட்ரிங் தான் வாங்க முடியும் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி எஸ் ஆஃப் ஜீரோல ஒரு ஸ்ட்ரிங், எஸ் ஆஃப் ஒன்ல ஒரு ஸ்ட்ரிங், எஸ் ஆஃப் டூல ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி 3 ஸ்ட்ரிங் வந்து இந்த இடத்துல கெட் பண்ணும். இதுவரை நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு எழுதுனோம்னாலே மேக்ஸிமம் போதும். ஓகே, Okay. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டாபிக்ஸ் ஷேர் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஓகே. Okay, ma'am. Sure. Thank you, ma'am. ஓகே, தேங்க்யூ.